தாவேகா தலைவர் விஜய் தேர்தல் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமியுடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். சென்னையில் தாவேகா தலைவர் விஜய் தேர்தல் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமியுடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வரும் நிலையில் தாவேகா தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கிறது. தாவேகா தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருந்தாலும் கூட ஆட்சி அமைப்பதற்கு தேவையான அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான அந்த மேஜிக் நம்பர் அப்படின்னு சொல்கிற அந்த 118 அப்படிங்கிறது அதுக்கு கிடைக்காத ஒரு சூழல் இருக்கிறது. இந்த நிலையில் தேர்தல் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமியுடன் விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். ஆட்சி அமைப்பதாக இருந்தால் அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும், அறுதி பெரும்பான்மை இல்லாத நிலையில் அடுத்து என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியது இருக்கும், ஆட்சியில் யாரை சேர்த்து கொள்ளலாம், யாரை அணுகலாம், யாரை தன்னுடைய ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு பெற வைக்கலாம் என்பது குறித்த ஆலோசனையாக இது இருக்கக்கூடும். விஜயின் அடுத்த நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத அந்த அரசியல் வியூக வகுப்பாளரோடு சேர்ந்து அவர் ஆலோசனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். ஆட்சி அமைப்பதற்கான அறுதி பெரும்பான்மை கிடைக்காத இந்த சூழலில் பெரும்பான்மை இருக்கிறது, ஆனால் அறுதி பெரும்பான்மை இல்லை. இந்த நிலையில் எப்படி அடுத்த நிலை எடுப்பது என்கிற ஒரு ஆலோசனையில் இருக்கிறார். இது குறித்த கூடுதல் தகவலை தருவதற்காக செய்தியாளர் யுவராஜ் இணைப்பில் இருக்கிறார். யுவராஜ், உங்கள் தகவல்களை நீங்கள் தாவேகா தலைவர் ஆலோசனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் தகவலை தருவதற்காக யுவராஜ் இணைப்பில் இருக்கார். யுவராஜ், உங்க தகவல்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். தமிழக வெற்றி கழகம் சட்டமன்ற பேரவையினுடைய தேர்தல் முடிவுகள் தற்பொழுது வெளியாகி கொண்டு வந்திருக்கக்கூடிய நிலையில் காலையில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு தொடங்கப்பட்ட நிலையிலிருந்தே தற்போது வரை தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் முன்னிலையில் இருக்கின்றது. காலையிலேயே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயின் வீடான நீலாங்கரை வீட்டுக்கு காவல்துறையினர் பாதுகாப்புகள் ஏற்கனவே கொடுத்திருந்தனர். விஜய் வீட்டிற்கு சென்று வரக்கூடிய வழியெங்குமே காவல்துறையினர் தடுப்புகள் அமைத்து மிகுந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் தொடர்ந்து 10 மணிக்கு மேலாக தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் முன்னிலையில் இருக்கக்கூடிய நிலையில் இங்க இருக்கக்கூடிய பாதுகாப்புகள் மீண்டும் தொடர்ந்து பலப்படுத்தப்பட்டு வந்தது. அந்த வகையில் சிஆர்பிஎஃப் அதிகாரிகளும் காவல்துறையினரும் கூடுதலாக இந்த பகுதியிலே பலப்படுத்தப்பட்டனர். தொடர்ந்து இந்த பகுதியிலே நடைபயிற்சி சென்று வரக்கூடிய பொதுமக்களும் தடுத்து நிறுத்தப்பட்டு மாற்று வழியிலும் அனுப்பப்பட்டிருந்தனர். சாலை முழுவதுமே காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அதே போன்று பனையூரில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய அலுவலகத்திற்கும் காவல்துறையினுடைய பாதுகாப்பானது கூடுதலாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அங்கே ஒரு சில கட்சியினுடைய நிர்வாகிகள் பாதுகாப்பு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்பொழுது நீலாங்கரை இல்லத்திற்கு கட்சியினுடைய தலைவர் விஜய்க்கு ஆலோசனை வழங்கக்கூடிய அரசியல் ஆலோசகராக இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி, அவருடைய மேலாளர்கள், நண்பர்கள் என அவர்களுடன் விஜய் தற்பொழுது ஆலோசனை மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். தற்பொழுது நடிகை த்ரிஷா விஜயனுடைய நீலாங்கரை இல்லத்திற்கு வருகை தந்திருக்கின்றார். காலையிலே தன்னுடைய பிறந்த நாளான இன்று திருப்பதி சென்று அவர் சுவாமி தரிசனம் மேற்கொண்டு விட்டு வந்ததாகவும் தன்னுடைய பதிவுகளை தெரிவித்திருந்தார். அங்கிருக்கக்கூடிய செய்தியாளர்கள் இன்று தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுமா என்கின்ற அந்த ஒரு கேள்வியை வைத்திருக்கக்கூடிய நிலையில் தன்னுடைய புன்னகையுடன் அவர் அங்கு இருக்கக்கூடிய செய்தியாளர்களுக்கு பதில். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.